ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாருங்க. நம்ம நாட்டில் இருக்காங்க பாருங்களேன் சேட்டு, தமிழ்நாட்டில் வந்து தொழில் செஞ்சு இவ்வளோ முன்னேறுறாங்க பாருங்கள். அவனெல்லாம் கதை எப்படின்னாக்கா, அவன் குடும்பத்திலலாம் தொழில் செய்யணுன்னா முதல்ல 10 லட்சம் கொடுப்பாங்களாம். அந்த 10 லட்சத்தில் அவன் தோத்துட்டான்னு வச்சுக்கிங்க, மறுபடியும் 20 லட்சம் கொடுப்பாங்களாம். அதுலேயும் தோத்துட்டான்னு வச்சிங்களேன், மறுபடியும் 30 லட்சமாக கொடுப்பாங்களாம். அவன் குடும்பத்தில் இப்படியே கொடுத்து கொடுத்து தான் இன்றைக்கி அவனுங்க தமிழ்நாட்டில் கால் பதிச்சு பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்கன்னாக்கா, அவங்க குடும்பத்துக்காரங்க அவன் மேலே வச்ச நம்பிக்கை. ஏன்னா ஒரு தடவை அவன் தோத்துட்டாலும் அவனை அப்படியே விட்டுறது கிடையாது. அவன் தோத்துட்டான், அவனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவனை ஒதுக்கிடாமல் கடைசி வரைக்கும் பணத்தை ஒரு இதாக நினைக்காம அவன் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவனால தான் இன்றைக்கி அவன் வந்து அவனுடைய மாநிலமாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான்னா அவன் திறமையினால தான் சம்பாதிக்கிறான். வட்டிக்கு விடுறவன் ஒரு பக்கம் விடுங்க, மற்ற பிஸ்னஸ் செய்கிறவன் திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹோல்சேல் பிஸ்னஸில் தான் மெயினுட்டாக அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது. அதில் அவங்க சரியான டாப்பில் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு சிட்டிலையும் பாருங்களேன், எந்த மாவட்டத்துலேயும் பாருங்கள், அவங்க தொழில் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்க குடும்பத்துக்காரங்க அவங்க மேலே வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் இன்றைக்கி அவங்க ஜெயிச்சு எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களக்கூடிய நம்பிக்கை படிப்படியாக நீ தோற்றாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ தோத்துட்டியா, அடுத்தது நீ ஜெயிச்சிருவேன்னு பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்ததும் நீ ஜெயிச்சிருவேன்னு பணம் கொடுக்குறாங்க. கடைசியில் அவன் என்ன செய்கிறான், அவன் தோத்துட்டான்னு அவனை விட்டுட்டு போகல, அவன் கூடையே இருந்து அவனுக்கு மேற்கொண்டும் அவனுக்கு ஊட்டத்தை கொடுத்து அவன் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறது வரைக்கும் அவன் கூட நிற்கிறான் பாருங்க. அவன் ஒரு தகப்பனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நான். அவன் குடும்பத்துக்காரனாக இருக்க சான்ஸ் இல்லை. ஒரு தகப்பனால் தான் இது முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.